எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்து புதுசா வந்திருக்கு. அந்த கோவா நைட் கிளப் பத்தி, அந்த அத்தாரிட்டீஸ் பத்தி வந்து அங்க இருந்த இவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். அதாவது இந்த டெல்லியிலேருந்து வந்து ஒரு ஃபேமிலி வந்து கிளம்பியிருந்தாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சிஸ்டர்ஸ் 3 பேர், அதான் 5 பேரா சேர்ந்து இங்கே வந்து நைட் கிளப்க்கு வந்து 3 டேஸ்க்கு ஒரு ட்ரிப்பாக சும்மா வந்திருந்திருக்காங்க. அப்படி சுற்றி பார்த்துட்டு போகலான்னு. அந்த டைமில் தான் வந்து இந்த ஹாரர் அந்த ட்ராஜடி வந்து நடந்திருக்கு, ஆக்சிடெண்ட்டு. வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு. அந்த 3 சிஸ்டர்ஸும் இறந்துட்டாங்க. அந்த பொண்ணோட 3 சிஸ்டர்ஸும், அந்த பொண்ணு மட்டும்தான் இப்போ இருக்காங்க. அவங்க வந்து லாஸ்ட் வீக் இது வந்து இந்த ட்ராஜடி நடந்திருக்கு இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, அந்த கிளப் அத்தாரிட்டீஸுடைய நெக்லிஜென்ஸ் தான் வந்து இதற்கு இந்த இன்சிடெண்ட்டுக்கான காரணம் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. அவங்க பேர் வந்து பாவனா ஜோஷி அப்படின்னு சொல்லிட்டு 40 இயர்ஸ் ஆகுது. அவங்களுடைய ஹஸ்பண்டு வினோத்குமார் அவர் இறந்துட்டார். அப்புறம் வந்து அந்த பாவனா அவங்களுடைய சிஸ்டர்ஸ் அனிதா, சரோஜா, கமலா அப்படிங்கிறவங்க அவங்க 3 பேரையும் காப்பாற்ற போய் இவர் வந்து வினோத்குமார் 4 பேருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து அவங்க என்ன வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பாவனா அந்த ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த நெருப்பு வந்து பற்றிக்கும் போது வந்து அவங்க வந்து அந்த பொருட்கள்லாம் வந்து எடுத்து சேவ் பண்ணி வைக்கிறதுல தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணாங்க. மக்களை வந்து எவாக்குவேட் பண்ணுறத விட அந்த இதுதான் ரொம்ப வந்து ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்டாஃப் அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து அந்த டான்ஸரை வந்து இந்த ஷீல்டு பண்ண தான் பார்த்தாங்க. அதாவது அவங்கள வந்து ரெஸ்க்யூ பண்ணுறது, அவங்கள கவர் பண்ண தான் பார்த்தாங்க ஃபஸ்ட்டாக. அந்த பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள அந்த ஃபயர் வந்து வெடித்த உடனே அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே மற்றவங்க வந்து அந்த எஸ்கேப் ஆகிறதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அட்டென்ஷனே கொடுக்கல அவங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து போதுமான டைமும் இல்லை, இடமும் இல்லை. அதுவும் இல்லாமல் ப்ராப்பரான இவாக்குவேஷனும் அங்கே நடக்கலை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அந்த ஃபயர் பிரிகேடு வரத்துக்கே வந்து கிட்டத்தட்ட 30லேருந்து 40 நிமிஷம் ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு வரத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கிளப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஏற்கனவே வந்து அவங்க ஹிஸ்ட்ரி இருக்குது, மிஸ்ட்ரீட்டிங் கெஸ்ட்டை வந்து மிஸ்ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து ப்ரீவியஸ் இன்சிடெண்ட்டுமே நடந்திருக்கு. பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து அலிஜிடாக வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து ஃபேமிலி அந்த டூரிஸ்ட் எல்லாம் வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இனிமேல் அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னா, இன்னொன்று அந்த கிளப்பு வந்து நிறைய வந்து மக்களை வந்து எவ்வளோ அகாமடேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை விட ஜாஸ்தியாக அகாமடேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து இவங்க அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து கொந்தளித்து பேசியிருக்காங்க. அந்த அந்த கிளப் ஓனர்ஸை வந்து டீடைன் பண்ணது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயந்தான் இது. ஆனால் வந்து தாய்லாண்டில் தேர்ஸ்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஸ்டெப்பு. அது வந்து அவங்க வந்து பிஹைண்ட் தி பார்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து தே ஷுட் பி பனிஷ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இப்போ ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தது வந்து ரீகால் பண்ணி பண்ணதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. எனக்கு அது வந்து நிறைய பேர் வந்து அங்கே மாட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க ஹெல்ப்புக்காக. அந்த டைமில் வந்து 25 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டது. பட் வந்து ட்ராஜடியில் வந்து இனியும் இது உண்மையாகவே ஜாஸ்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து சீரியஸ் இன்ஜுரிஸில் வந்து இருக்காங்க. அப்புறம் சில பேர் மிஸ்ஸே ஆகியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு வந்து இந்த சேராக கருகி ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கும் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ட்ராஜடிக்கு அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாவனா ஜோஷி அதாவது அந்த சர்வைவர் அவங்க 4 பேர் இறந்தாங்கல்ல, ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்க மட்டும்தானே தப்பிச்சாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் தான் பொறுப்பு 4 குழந்தைங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய வந்து பொண்ணு வந்து 3rd படிக்கிறாங்க, பையன் வந்து 7th மாதிரி சொல்லியிருக்காங்க. நெஃப்யூ சன்னு, அப்புறம் நீஸோட வந்து டாட்டர், அந்த மாதிரி வந்து நிறைய பேர் அந்த மாதிரி இவங்களுடைய எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிருக்காங்க. 3 சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஃப் த ஃபேமிலியும் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காம்பன்சேஷன் வந்து தரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதாவது வந்து அந்த ஸ்டேட்டோட சிஎம்மு, அப்புறம் வந்து அந்த இது சென்டர்லேருந்து அதெல்லாம் வந்து சொன்னாலும் வந்து இது வரைக்கும் வந்து திரும்பி நாங்கள் எல்லாம் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பியாச்சு செவரல் டைம்ஸு. ஆனால் ரிப்பீட்டடாக கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு அது அத்தாரிட்டிஸ்கிட்டேருந்து. ஒன்லி அது வந்து எங்களுக்கு துன்பத்தை தான் தருது, இனியும் வந்து எங்களுக்கு பணம் வரல அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க.
அவங்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து சொல்லிட்டேன், எனக்கு வந்து காம்பன்சேஷனே வேண்டாம் எனிமோர் அப்படின்னு வந்து. ஏன்னா வந்து எனக்கு இது ஃபார்மாலிட்டி மாரி தான் தோணுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அ சர்வைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து என்ன வந்து பெக் பண்ண காம்பன்சேஷனுக்கு வந்து கெஞ்ச விடுற மாரி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலியில இறந்தவங்களுக்கும் வந்து குடுக்கும்போது, அது அவங்களுடைய இதுக்கு வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து அவங்க அந்த இந்த மாரி வந்து நம்மள கெஞ்ச விடுறத வந்து எனக்கு அதில அந்த இது இல்ல, ஆர்வம் இல்ல அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய மனவேதனைய வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க வந்து பெரிய ஒரு டீமே வந்து போயிருக்காங்க அப்படின்னு வந்து கோவா சிஎம் வந்து சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேரும் உத்தரப்பிரதேச எடுத்துட்டு வரதுக்காக புக்கெட்க்கு. அவங்க வந்து வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும் டீட்டெயில்ஸு. அவங்க அக்ரிகல்ச்சர் லேண்டில வந்து ஏதோ அந்த நைட் கிளப்பெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் கூட வந்திருக்கு. டீட்டெயில்ஸ் எல்லாம் இனிமே தான் தெரிய வரும். பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க் யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.